சுவிசேஷ ஊழியம் தான். இந்த டாக்ஸ் கொடுக்கறது, சுவிசேஷம் சொல்றது, இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஈட்டியல் ஊழியத்தில் இதுவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பும் ஏதாவது. திருநங்கைகளை சந்திக்கிறது. நம்ம நிறைய வாட்டி சந்திச்சோம், ஆனாலும் எதுவுமே கை கூடி வரல. அதனால திருநங்கைகள் ஏன்னா நிறைய திருநங்கைகள் ரோட்டு சைடு எல்லாம் நைட் நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்கள பார்க்கும்போதே. இப்ப இந்த திருநங்கைகள் மத்தியில ஒரு சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டவங்க இப்ப ஊழியம் செய்துட்டு இருக்காங்க, எஸ்தர் பாரதின்னு. அவங்க அவங்க ஒரு பிரேயர் பார்க்கும்போது அதுல அவ்வளவு திருநங்கைகள் இருக்கிறாங்க. அப்போ திருநங்கைகள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம எந்த விதத்துல சொல்றோமோ அந்த விதத்துல சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவர் அங்க கிரியை செய்வார். திருநங்கை ஊழியத்தை மீண்டும் தொடரலாம். ஏன்னா நம்ம இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 இதுதான் இல்ல, திக்கற்றவர்கள், செக்ஸ் ஒர்க்கர்ஸ், திருநங்கைகள். ஆனா இப்ப ஆண்டவர் நல்ல ஊழியத்தை ஆசிரியச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த திருநங்கைகள் மத்தியில நம்ம ஊழியம் இது வரைக்கும் செய்யறது இல்லை. 1-2 பேரும் சும்மா பார்த்து பேசி இருக்குமே தவிர அவங்க மத்தியில ஊழியம் செய்யறது இல்லை. அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு என்னோட விருப்பம். ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்த நோக்கமும் தற்போது நீங்கள் ஈட்டியல் ஊழியத்தில் செயல்படும் விதமும். இணைந்த நோக்கம்னா ஊழியம் செய்யறதுக்காக தான். நம்ம தனியா போய் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ஊழியத்துல இணைந்தாது சுவிசேஷம் அறிவிக்கலாம், அந்த ஒரு எண்ணத்துலதான் இதுல இணைஞ்சோம். இப்போ என்னால எப்பெல்லாம் வர முடியுமோ அப்பெல்லாம் அந்த ஊழியத்துல செயல்படுகிறேன். நீங்கள் தனியாக இருக்கும்போது ஈட்டியல் ஊழியத்தை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறீர்கள்? ஸ்டீவன் தம்பி சொன்னது மாதிரிதான், என்கிட்ட ஏதாவது ஒரு இவ்வளவுக்கு காசு இருந்தா ஓல்டேஜ் ஹோம் கட்டலாம், நம்ம எல்லாருக்கும் வீடு கட்டலாம், நம்ம ஊழியத்துக்கு தேவையானது நம்ம வாங்கலாம், இவ்வளவுத்துக்கு ஊழியத்துக்கும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சுருக்கேன். அப்புறம் எங்கேயாவது வெளியே போகும்போது அந்த ஒரு பெரிய பஸ் ஒண்ணு இருக்குது, அதை பார்த்தாலே இந்த பஸ் இருந்தா நம்ம ஊழியத்துக்கு கரெக்டா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் எப்போ. இன்னைக்கு காலையில கூட அந்த பஸ் எங்க பக்கத்துல நினைச்சுட்டேன் சிக்னல்ல. இதே மாதிரி பஸ் அழகா அட்ஜஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு தூரமான இருந்தாலும் ஊழியத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பஸ்ல போகலாம், இப்படிலாம் நான் நினைச்சிருக்கிறேன். அடுத்து ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்ததற்காக நீங்கள் மகிழ்ந்த தருணம் ஏதாவது உண்டா? அதேதான், சுவிசேஷ ஊழியம் சொல்லும் போது அது என்னமோ ஒரு சந்தோஷம். மற்றவங்களுக்கு டிராக்ஸ் கொடுக்கும்போது இயேசு உன்னை நேசிக்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஊழியம் செய்யறோமேங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ஊழிய சுவிசேஷமா இல்ல டிராக்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த ஊழியத்துல இணைஞ்சு ரொம்ப சந்தோஷமா செய்யறதுலாம் இந்த டிராக்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஈட்டியல் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை இழந்திருப்பீர்கள்? சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை மத்தவங்களுக்கு சொல்றது போயிருக்கோம், வீட்டுக்குள்ளேதான் இருந்திருப்போம், ஒரு இதுவும் நடந்திருக்காது. டிராக்ஸ் கொடுக்கறதெல்லாம்